ஏய் லீலா. அத்தை அத்தை, என்ன என்ன இங்க நிக்கிறீங்க? அத்தையா? யாருக்கு யார் அத்தை? நான் என்ன உன் அப்பன் கூட பிறந்தேன்? அத்தை சொத்தை எனக்கு கூட்டுக்கணும். ஏண்டி நாளைக்கு உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீங்க பழகிறது எனக்கு பிடிக்கல, அவனை விட்டு விலகிடுன்னு சொன்னா இல்லையா? அன்னைக்கு நல்லா மண்டே ஆட்டிட்டு இன்னைக்கு கோயில்ல கூட்டு வச்சு கும்மால் அடிக்கிறியா? ஐயோ, நான் அவங்கள கோயிலுக்கு வர சொல்லல. நீ வர சொல்லாம அப்புறம் எப்படி அவன் கோயிலுக்கு வந்தான்? எனக்கு தெரியாது, நான் அவரை கோயிலுக்கு வர சொல்லல. சி, நிறுத்துவ நாடகத்தை. உன்னை பத்தியும் தெரியும், ஆத்தக்காரியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எவனும் ஏமாறல, உன்னை விளையாக்க முடியலன்னதும் ஆத்தக்காரி பிளான் போட்டு கொடுத்தாளா என் புள்ளைய மயக்க சொல்லி? அப்படிலாம் பேசாதீங்க, எங்க அம்மா எதுவும் சொல்லி கொடுக்கல எனக்கு. சி, அழுது நடிக்காத. ஏன் ஊர்ல வேற எவனும் கிடைக்கலையா? என் புள்ள தான் கிடைச்சானா? ஆத்தாலும் மாவளும் அசந்த நேரம் பார்த்து என் புள்ளைய வளைச்சு போட பாக்குறீங்களா? அசிங்கம் பிடிச்சவளுங்களே. ஐயோ அமுதா, என்ன நடக்குதுங்க? சின்ன பொண்ணு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணை இப்படி எல்லாம் திட்டுறாங்க, வாங்க போய் என்னன்னு கேட்கலாம். ஐயோ அதெல்லாம் வேணாம், அந்த அக்கா வயித்துல நம்மளால ஈடு கொடுக்க முடியாதுப்பா. அட என்ன முத நீங்க ஏன் ஏமாறுவானு அப்படி திரிவீங்களா? ஏங்க என்னங்க பேசுங்க? அக்கா லீலா, நீ ஏன் அழற? அமைதியாரு. ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஒரு வயசு பொண்ணு இப்படி ரோட்ல நிக்க வச்சு பேசுறீங்களே. இந்த கேடு கட்டவள ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்தாம வீட்ல கூட்டி போய் விளக்கேத்த சொல்லவா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எவன் கிடைப்பானோன்னு அழியறீங்களேடி. சும்மா நிறுத்துங்கம்மா, என்ன வாய்க்கு வந்தெல்லாம் பேசுறீங்க? கொஞ்சமாவது உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி பேசுங்க. அடச்சி நிறுத்துமா, எனக்கு பேச சொல்லி நீ சொல்லி தரத்தவல. இவ பண்ண காரியத்துக்கு எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே கழுத்து நெரிச்சு கொன்னுடலாம் போல இருக்கு. ஏங்க அப்படி என்னங்க இந்த பொண்ணு பண்ணா? என்ன பண்ணல இவ? எல்லாத்தையும் தான் பண்றா. கைகாரி என் புள்ளைய மயக்கி அவ வலையில விழ வைக்க பாக்கறா, அவன் பின்னாடியே சுத்துறா, கோயிலுக்கு வர வச்சு அவங்கிட்ட பேசுறா. இதெல்லாம் ஏன் பண்றா? என்னது உங்க பையன் பின்னாடி லீலா சுத்துறாளா? என்னங்க கதையை அப்படியே மாத்துறீங்க? நானே என் கண்ணால பார்த்தேன், அன்னைக்கு கோயில்ல இந்த பொண்ணை விடாம சுத்தி 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 வந்துருந்தான். ஐயோ, அன்னைக்கு சின்ன பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மைதானா? ஆனா லீலா அப்படியே ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு சொன்னா யார நம்பறதுனே தெரியல தாசனா. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல லீலா நிக்கும்போது உங்க பையன் தான் போய் என்னமோ பேசிட்டு இருந்தான். அன்னைக்கு அவ எப்படி பயந்து போயிருந்தா தெரியுமா? அதை நானும் ராஜி அமுதா எல்லாருமே பார்த்தோம். அமுதா நீங்களே சொல்லுங்க. ஐயோ, இப்போ எதுக்கு இவங்க என்ன மாட்டி விட்டாங்க? அட சும்மா நிறுத்துங்க. நீங்க என்னமோ கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்த மாதிரி தான் பேசுறீங்க. நான் பாத்துருக்கேங்க, என் கண்ணால பாத்துருக்கேன். இவ எப்படி எல்லாம் என் புள்ள கூட பழகி இருந்தா தெரியுமா? அதனால தான் அப்பவே இவளை தட்டி வச்சேன். ஆனா இப்ப மறுபடியும் திருந்தாம என் புள்ள பின்னாடி சுத்துறா. இவளும் வாத்தக்காரியும் பொல்லாதவளுங்க. நீங்க உண்மை தெரிஞ்சுதான் பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா எனக்கு புரியல. ஆனா நீங்க பேசுறது ரொம்ப தப்பு. அட நிறுத்துமா, என்ன நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் இந்த கேடு கட்டவளுக்கு வரைஞ்சு விட்டுட்டு ரொம்ப தான் பேசுற. வார்த்தை அளந்து பேசுங்க, அனாவசியமா ஒரு பொண்ணு தப்பு பேசாதீங்க. பேச என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ? வாயை உடைச்சிடுவேன். இது மேல பேசினா உங்க வாய். ஐயோ, அதுக்கு தான் இந்த சின்ன பொண்ணு போவாதன்னு சொன்னேன். சண்டை வேற பேசிக்கிட்டே போகுது. என்ன பண்றது? பேசாம புஷ்பாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுவோமா? ஹலோ, என்னடி வதா? ஏக்கா நீ உடனே பொன்னியம்மன் கோயில் தெருவுக்கு வாயே. ஏய், என்னடி பொன்னியம்மன் கோயில் வர சொல்ற? எதுக்கு இப்ப? ஐயோ அக்கா, கோயிலுக்கு இல்ல, சாந்தி வீட்டு தோட்டம் இருக்குல்ல, அந்த பக்கம் வா. ஏண்டி என்னடி சொல்ற? அடி சரசு, உன் முத்திய காமிச்சிட்டல. நீ யார் வந்து இதெல்லாம் பேசிட்டு ஒரு அம்மா வந்து அடியே இவனை சும்மா ஓட மாட்டடி. ஐயோ, இந்த நேரம் பார்த்து ஒரு வண்டியை கூட காணோம். எப்பா தம்பி ஒரு நிமிஷம் வந்து நிறுத்துப்பா. ஏமா பாத்துமா ஏமா. எப்பா தப்பா எடுத்துக்காதப்பா, ரொம்ப அவசரம். அந்த பொன்னியம்மன் கோயில் தெருவுல என்ன விட்டுடுப்பா. ஏமா நான் அந்த பக்கம் போகலமா. எப்பா சாமி அப்படி சொல்லாதப்பா, என் பொண்ணு அங்க பிரச்சனை இருக்கறப்பா, கொஞ்சம் உதவி செய்ப்பா. என்னது பொண்ணுக்கு பிரச்சனையா? இவங்க லீலாவோட அம்மா வச்சு அப்ப லீலாவுக்கு தான் பிரச்சனையா இருக்குமோ? ஐயோ, உதவி செய்யலன்னு தெரிஞ்சா மத்த ஆகாஷ் என்ன சும்மா விட மாட்டானே. என்னமா சொல்லுங்க, உங்க பொண்ணுக்கு பிரச்சனையா? சரி சரி வாங்க. பொண்ணுனாதான் உதவியே செய்யறாங்க. இது எனக்கு தேவைதான். என்னப்பா? ஒண்ணு இல்ல வாங்க போவோம். நிறுத்துப்பா, இங்க நிறுத்துப்பா. ஏமா இருங்கம்மா. என்ன இது ரன்னிங்ல இறங்குறாங்க? அடியே சரசு. ஐயோ, என்ன இது ஆகாஷோட அம்மாவா? அடியே உன்ன வாடி வா, நீ தானே இதுக்கெல்லாம் காரணம். ஐயோ, என்ன நடக்குதுங்க? அடச்சி வாய் மூடு. லீலா என்னச்சுமா, எதுக்கு இப்ப வந்து உங்ககிட்ட சண்டை போடுறா? அம்மா அது வந்து அத நான் சொல்றேன்டி. உன் பொண்ணுக்கு எவனும் கிடைக்கல, எவனும் ஏமாறலன்னதும் என் பிள்ளைய மயக்க ஆத்தாலும் மாவளும் போட்டிங்களே பிளான், அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதை பத்தி தான் இவகிட்ட வந்து கேட்டேன். அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறா. இவ உன்னை விட பெரிய கைகாரியா இருப்பா போல இருக்கே. அடச்சி, உன் மாவன் பெரிய இவன், அவனை மயக்கிறதுக்கு நாங்க பிளான் போடுறோம். பிளான் எடு செருப்ப நாய. என் பிள்ளைக்கு என்ன குறைச்சல? அவன் என்ன உன் பிள்ளை மாதிரி உள்ளூர்ல குதிரை ஓட்டி நிக்கிறானா? என் பிள்ளை வெளியூர்ல போய் என்னம்மா சம்பாதிக்கிற? அவனை பார்த்து என்ன பேச்சு பேசுற நீ? உன் நடிப்பை பார்த்து ஊர்ல இருக்கவங்க ஏமாறுவாங்க, நான் ஏமாற மாட்டேன். நீ சொல்லி கொடுக்காமல உன் பொண்ணு என் பையனை கோயிலுக்கு வர வச்சு பேசுனா? என்னது உன் புள்ள கோயிலுக்கு வந்தானா? லீலா என்ன சொல்ற இவ? அந்த பையன் கோயிலுக்கு வந்தானா? அம்மா அது வந்து சொல்லு இல்ல, அவன் கோயிலுக்கு வந்தானா? ஆமாம்மா. என்னடி சொல்ற? நீ தான் வசனியா? அம்மா இல்லம்மா, சத்தியமா நான் வர சொல்லலம்மா. ஏய் நிறுத்துடி, அப்படியே ஒண்ணும் தெரியாதவ மாதிரி உன் பொண்ணு விசாரிக்கலையாங்க? நீ தானடி எல்லாம் சொல்லி கொடுத்த அவளுக்கு. லீலா எதுக்கு நீ பயப்படுற? நீ என்ன தப்பு பண்ண? அந்த பையன் கோயிலுக்கு வந்தா அதுக்கு நீ என்ன பண்ணுவ?
இங்க பாருங்க லீலாமா, அன்னைக்கு அந்த பையன் கோயிலுக்கு வந்தது உண்மைதான். ஆனா அவனை வர சொன்னது உங்க பொண்ணு இல்ல. அன்னைக்கு கோயில்ல அந்த பையன் இவளை சுத்தி சுத்தி வந்தான். நானே என் கண்ணால பார்த்தேன். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, அன்னைக்கு கோயில்ல உண்மையிலே இதாங்க நடந்தது. இப்ப புரிஞ்சுதா? அன்னைக்கு இவ்வளவு தூரம் நடந்திருக்கு. இவளுக்கு பிடிக்கலன்னா வீட்ல வந்து சொல்லிருப்பல. அப்ப இவளும் இவ ஆத்தாக்காரி சேர்ந்து போட்ட பிளான் தான் இது. என்னங்க நீங்க, நான் இவ்வளவு தூரம் சொல்ற புரியாம பேசுறீங்க? அமுதா சொல்லுங்க அமுதா, அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல நம்ம பார்த்தோமே, நீங்க நானு ராஜி எல்லாரும், அதை சொல்லுங்க. ஐயோ, அது சின்ன பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதான்க்கா. ஏன்டி எல்லாரும் சேர்ந்து இப்படி பழி வாங்குறீங்க? அன்னைக்கு நடந்த அப்பயே என்கிட்ட வந்து சொல்லிருந்தா என் பொண்ணு இந்த அளவுக்கு அசிங்கப்பட்டிருப்பாளா? திரும்ப திரும்ப சொன்னதே சொன்னா நீ நல்லவள் ஆயிடுவியா? உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு ஆயிடுமா? இதுக்கெல்லாம் காரணமே நீதானடி. இது உன்னோட வேலையா தான் இருக்கும். ஐயோ, அது நம்ம போட்டு கொடுத்த பிளான் ஆச்சு. அடிங்க, நானும் பாக்குற வந்ததுல இருந்து பிளான் போட்டேன்ற மயக்கிட்டேன்ற அப்படி நான் பெரிய இந்த குடும்பம் நீங்க. உன் புருஷன் ஒரு குடிகார, உன் புள்ள ஒரு பொறுக்கி, இதெல்லாம் நாங்க வேற மயக்கிறோமா? வந்து மயக்கிறோம். யார பார்த்து பொறுக்கின்னு சொன்ன? அடியே அடியே, மேல கை வைக்கிற. ஒண்ணு அடி எடுத்து இந்த வாயை உடைச்சு போட்டுறேன்டி. உடைப்படி உடைற. நீ உடைக்கிற வரைக்கும் நான் பார்த்து நிற்பேனா? உன் கொண்டை யாருக்கு இருடி. யார் முடி அறுக்கறன்னு பாப்பண்டி. இன்னைக்கு அன்னைக்கு சண்டை வந்தப்பவே உன் வாயை உடைச்சு விட்டுருக்கணும். அதை தண்ணி நான் செய்யாம போயிட்டேன். அன்னைக்கு உடைச்சிருந்தா நீ இவ்வளவு நேரம் இவ்வளவு பேச்சு பேசிருக்க மாட்டேன். இன்னைக்கு அதை செஞ்சிடறேன். என்ன இப்படி அடிச்சுக்கிறாங்க? ஆகாஷ், உன் கதை முடிஞ்சது. ரோட்ல எதுக்கு அசிங்கமா சண்டை போட்டுக்கிறீங்க? ஆமா, சொல்றது கேளுங்க. இது வந்தாலும் வீட்ல போய் பொறுமையா உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கலாம். வீட்ல போய் பேசி தீர்த்துக்கிறதா? உன்னை தீர்த்து கட்டி தாண்டி நான் வீட்டுக்கே போவேன். யாரு தீக்குறாங்கன்னு பாக்கறாண்டி. அடச்சி போடி. ஏக்கா, ஐயோ அம்மா, அம்மா, அம்மா அம்மா, லீலா, இப்படி பாத்துக்கிட்டே நின்னா எப்படிமா? போய் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடு. மாத்திரை போடணும் பாரு. அக்கா, அம்மா இந்த நிலைமையில பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாமே என்னாலதான். அட என்னம்மா, அப்போதுல இருந்து அதையே சொல்றேன். இப்ப நடந்தது எதுக்குமே நீ காரணம் இல்லம்மா. அவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்காம ஏதோ பேசி இந்த அளவுக்கு போயிடுச்சு. சரி வா, நம்ம அப்படி போய் பேசுவோம். அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும். லீலா, நான் கூட உங்க அம்மாவையும் அவங்க அம்மாவையும் ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டேன். என்ன ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்க பா. இதுக்குதான் நான் எதுவுமே சொல்லாம இத்தனை நாளா பயந்து இருந்தேன். நீங்க எனக்கு எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஒரு நம்பிக்கை வந்தது. ஆனா இப்போ அதுவும் இல்லாம போச்சு. சரி சரி, அழாத. இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு. நீ என்ன பண்ணுவ பாவம். அப்புறம் லீலா, ஹாஸ்பிட்டல்ல கேட்கும்போது நான் உண்மையை சொல்லிட்டேன். அதனாலதான் எம்எல்சி போட்டாங்க. அதனால எப்படியும் போலீஸ் அவங்களையும் போய் விசாரிப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே ஒன்றும் புரியலமா. என்ன நடந்தாலும் தலை விதின்னு போக வேண்டியதாக்கா. லீலா, உன் நிலைமையை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மனசு தளர விட்டுறாத. நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு நினைச்சுக்கோ. நான் கிளம்புறேம்மா. நன்மையா? ஏன் வாழ்க்கையிலையா? சரிங்கக்கா, நீங்க கிளம்புங்க. இது வரைக்கும் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உங்க அப்பாவும் அண்ணனும் எப்பமா வருவாங்க? சொல்லிட்டேன்க்கா, இப்போ வந்துடுவாங்க. சரிம்மா, பத்திரமா பாத்துக்கோ. ஏதாவதுன்னா என்ன கூப்பிடு, நான் வரேன். தேங்க்ஸ்க்கா. அட ஆமா, எத்தனை நல்ல பிரச்சனை இருக்குதுன்னு தெரியல. மதியானம் கூட குழு காசு கொடுக்கும்போது ரெண்டு பேரும் மாத்தி எதையோ பேசி நின்றாங்க. ஒண்ணுமே புரியல. ஆனா இந்த மாதிரி ரோட்ல அடிச்சுக்காளுங்க நான் எதிர்பார்க்கல. நானும் பாத்துருக்கேன். அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்க, அப்புறம் கூட்டிக்குவாங்க. ஆனா ரோட்ல இறங்கி சண்டை போடுற அளவுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? என்னன்னு தெரியலங்க. போன வாரம் தான் மீனுக்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் இப்ப என்னன்னு தெரியலையே கதை. என்ன போ, வயசு பொண்ணை வச்சுக்கின்னு இந்த புஷ்பா ஏன் தான் இப்படி பண்ணதோ தெரியல. எனக்கும் அந்த பொண்ணை நினைச்சதாங்க பாவமா இருக்கு. அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன? இல்லங்க, காலையில ஐசு வேலைக்கு போகணும்னு கேட்டால, நீங்க கூட வேணான்னுட்டீங்க. அத பத்தி தான் பேசணும். ஐசு வேலைக்கு போறத பத்தியா? எதுக்கு? அதான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கல செல்வியே, இப்ப எதுக்கு? ஆமா, கல்யாணம் ஏற்பாடு தான் பண்ணிருக்கோம். இருந்தாலும் அவ படிச்ச படிப்புக்குன்னு ஒரு வேலைக்கு போறது நல்லது தானுங்க. வேலைக்கு போறது நல்லதுதாம்மா, இல்லன்னு சொல்லல. ஆனா தேவை என்ன இருக்கு? இப்ப தேவை இல்லாம இருக்கலாம். ஒருவேளை எதிர்காலத்துல தேவை வந்தா? என்ன செல்வி, நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசுறேன்னு தெரியுது. அது என்னன்னு தெளிவா சொல்லு. இல்லங்க, என்னதான் உங்க தங்கச்சி வீட்டுல வசதியா இருந்தாலும், கிருஷ் அவளை நல்லா பாத்துக்கிட்டாலும், அவளுக்குன்னு ஒரு தேவை வரும்போது எல்லாத்தையும் போய் தம்பிக்கிட்டே கேட்டு இருக்க முடியுமா? அவளுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும். நம்ம அப்பா அம்மாவுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும், நம்ம தங்கச்சிக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல.
அந்த சமயத்துல யார்கிட்டயும் கேட்காம அவளோட வருமானத்துல இருந்து எடுத்து கொடுக்கும்போது அவளுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல. ஏன் மதி வந்து கிருஷ்ண எதுவும் செய்ய விட மாட்டான்னு நினைக்கிறியா என்ன? ஐயோ, நான் அப்படி சொல்லல. இருந்தாலும் உங்க தங்கச்சியை பத்தி உங்களுக்கே தெரியும். அந்த வீட்ல அவங்களோட முடிவுதான் எல்லாமே. அதுக்காக தான் நம்ம பொண்ணுக்குன்னு ஒரு வருமானம் இருந்தா. நீ பேசுறதுல இருந்து எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுது. ஐசு உங்ககிட்ட வந்து கேட்டிருப்பா, அதனால தானே நீ என்ன பேசுறதுனே தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்க. இல்லங்க, ஐஷு என்கிட்ட எதுவும் கேட்கல. நானாதான். நீயா சொல்றியோ ஐஷு சொன்னதுக்காக சொல்றியோ, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிப்போம். முதல்ல ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் தங்கச்சிட்ட பேசுறேன். பேசிட்டு என்ன முடிவுன்னு சொல்றேன். சரிங்க. குட்டி மாமா என்ன பண்ணிட்டு இருப்பாரு? ஒரு மெசேஜ் போட்டு விடுவோம். ஹாய் குட்டி மாமா, என்ன பண்றீங்க? என்ன ரிப்ளைவே வரல? அதுக்காக உங்களை அப்படியே விட்டுட மாட்டேன். உங்களை என்ன பண்ற பாருங்க. குட்டி மாமா என் மெசேஜ் பாருங்க, குட்டி மாமா என் மெசேஜ் பாருங்க, குட்டி மாமா என் மெசேஜ் பாருங்க, குட்டி மாமா என் மெசேஜ் பாருங்க. என்ன இவ்வளவு மெசேஜஸ் வருது? அதுவும் ஐஷு நம்பர்ல இருந்து. திட்டுறதுக்காகவாது ரிப்ளை பண்ணி தான் ஆகணும். குட்டி மாமா என்ன பண்றீங்க? இந்த ரித்தி அடங்கவே மாட்டாளா? அன்னைக்கு அவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்தோம், மெசேஜ் பண்றா இவள. இப்ப நான் இவளுக்கு ரிப்ளை பண்ணா தேவையில்லாம இந்த கான்வர்சேஷன் நீண்டுகிட்டே போகும். அதை விட இவளை இக்னோர் பண்றதுதான் சரியா இருக்கும். என்ன குட்டி மாமா, ரிப்ளைவே பண்ண மாட்டீங்களா? வர கோவத்துக்கு அப்படியே தூக்கி போட்டு உடைச்சிடலாமான்னு இருக்கு. ரித்தி, என்ன பண்ற? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ற? முதல்ல போனை கொடு. போனை ஏண்டி உடைக்க பாக்குற? இதுல தான் எனக்கு மெசேஜ் மெயில் எல்லாமே வரும். ஏன் இப்படி பண்ண? இதெல்லாம் ஒரு போன் அடி, ரிப்ளைவே வரல. என்னது, ரிப்ளை வரலையா? அதுக்காக வாடியா போன் போட்டு உடைக்க பாக்குற பாவி? ஆமா, நீ யாருக்கு மெசேஜ் பண்ண இந்த நேரத்துல? வேற யாருக்கு? குட்டி மாமாக்கு தான் பண்ண. லூசு லூசு லூசடி நீ. இந்த நேரத்துல எதுக்காக கிருஷ்ணுக்கு மெசேஜ் பண்ண? அதுவும் ஏன் நம்பர்ல இருந்து? ஏன் பண்ண என்ன? ஏய் என்னடி, ஏன் போன்ல இருந்து பண்ணா நான் மெசேஜ் பண்ணேன்னு நினைப்பாரு. அப்படிலாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாரு. நான் தான் மெசேஜ் பண்ணேன்னு அவருக்கு நல்லா தெரியும். சரி இருக்கட்டும், அதுக்காக இத்தனை மெசேஜ் பண்ணுவாங்க? நான் சும்மா ஜெனரலா தானே பண்ணேன், ரிப்ளைவே வரல. அதான் கோவம் வந்து அத்தனை மெசேஜ் பண்ணேன். அதுக்காக இப்படி தொல்லை பண்ணலாமா ரத்தி? உன்னை பத்தி என்ன நினைப்பாரு அவரு? என்னை பத்தி என்ன நினைச்சாலும் கவலை இல்ல. நான் ஆசையா தானே மெசேஜ் பண்ணேன். ஒரு ரிப்ளை பண்ண என்னவா அவருக்கு? ரித்தி, ஏன்டி அவசரப்படுற? அவருக்கும் கொஞ்சம் டைம் கொடு. எவ்வளவு வேணா டைம் எடுத்துக்கிட்டேன்டி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சிம்பிள் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணக்கூடாதா? அவர் ரிப்ளை பண்ணா நீ அப்படியே அமைதியா இருந்து வைப்பாரு. அடுத்தடுத்து ஏதாவது பேசிட்டே தானே இருப்ப. அதுதான் இப்ப அவர் வேண்டாம்னு நினைக்கிறாரு. ரித்தி, ஏன்டி இப்படி பண்ற? பின்ன நீ எனக்கு சப்போர்ட் பண்ணியே பேச மாட்டே. ஏய், நான் உன் நல்லதுக்கு தாண்டி சொல்றேன். ஏற்கனவே கிருஷிக்கு கல்யாணம், வேலை, மாமாவோட ஹெல்த் கண்டிஷன் 1000 பிரஷர் இருக்கு. இதுல நீயும் கஷ்டப்படுத்தி அவசரப்படுத்தலாமா? நீ இப்படிலாம் பண்ணா உன் மேல அவருக்கு லவ் வராது, வெறுப்பு தான் வரும். அதுக்காக தான் சொல்றேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. அதெல்லாம் எனக்கும் தெரியும். நான் அவருக்காக எவ்வளவு நாள் வேணா வெயிட் பண்ணுவேன். அப்படின்னு உன் வாய் மட்டும் தான் சொல்லுது. உன் ஆக்டிவிட்டிஸை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல. அப்படியே சொல்ற? நான் ரொம்ப அவசரப்படுறேனோ? கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. சரி, நான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன். சரி, இந்தா கடைசியா சாரின்னு ஒரு மெசேஜ் பண்ணிடு. நான் பண்ண மாட்டேன், நீ ஏன் பண்ணிடு. ஏய், நான் எப்படிடி சாரி தானே சொல்ல போற? அப்படி டைப் பண்ணி அனுப்பு. நீ இருக்கியே. சாரி. அனுப்பிட்டேன்டி. எப்படியும் ரிப்ளை வராது. திரும்பவும் மெசேஜ் வருது. அவளாதான் இருக்கும் இன்னைக்கு. அவள சாரியா? வெறும் சாரி மட்டும் அனுப்பியிருக்கா. குட்டி மாமா கட்டி மாமான்னு எதுவும் போடலையே. அப்ப கண்டிப்பா இது அவளா இருக்க வாய்ப்பே இல்லை. ஐஷுவா தான் இருக்கும். ஐஷுக்கு ரிப்ளை பண்ணலாம், தப்பில்லை. இட்ஸ் ஓகே. ஒருத்தங்களை லவ் பண்ணா அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அமைதியா இருந்து கூட உன் லவ் அவங்களுக்கு புரிய வைக்கலாம். இட்ஸ் ஓகே. இங்க பாரு, சாரி சொன்னது இட்ஸ் ஓகேன்னு ரிப்ளை பண்ணிருக்காரு. பாரு, ஒன்னும் தேவையில்லை. நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ண, எனக்கு ரிப்ளை பண்ணல. ஐஷுக்கு மட்டும் ரிப்ளை பண்றீங்களா குட்டி மாமா? ரித்தி, போடி. அவளை திமிரா பேசிருக்கா. அவள் சும்மாவை விட்ட. நீ தனியாவே போயிருக்க கூடாது, என்ன கூட்டு போயிருக்கணும். அந்த கிறுக்கு குந்தானிக்கு நான் ஒருத்தையே போதியா? செய்யறதை செஞ்சுட்டு எவ்வளவு திமிரு பாரு அவளுக்கு. அதே ஆத்திரம் தானே எனக்கும் இருக்கும். அதான் வாய்க்கு வந்ததெல்லாம் நல்லா கேட்டு விட்டேன். நல்லா எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தி விட்டேன். அப்படிதான் செய்யணும் அவளுங்கள. சரி, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, பேசினே இருக்கும்போது வந்து கையை வச்சுட்டா. நான் விடுவேனா? நான் ஒண்ணு விட்டேன். என்னது, அவ ஒண்ணு அடிச்சாளா? அட ஆமாயா, நானும் விடலையே, வச்சு வெளுத்துட்டேனே அவளை. கடைசியில சும்மாதான் இப்படி தள்ளன. உடம்பு இருக்கிற வெயிட்டுக்கு அதுக்கும் போய் விழுந்தா மண்டையில அடிபட்டுச்சு. என்னடி சொல்ற, உண்மையாவா? ஆமாயா, மண்டையில அடிபட்டது. ஆஸ்பத்திரிக்கு தூக்கின்னு ஓடிக்கிறாங்க அவளை. இந்த சரச ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டா. அதான் என் பவர் என்னன்னு காட்டிட்டேன். அதான பார்த்த. நீ யாரு? சுருட்ட சேகரோட பொண்டாட்டியாச்சு. ஐயா வாய பாரு, கம்முனுக்க. இதுக்கப்புறம் அவளுங்க நம்ம பக்கமே வரமாட்டாளுங்க. வீட்டுல ஏறுமா?
ஏமா வீட்டுல யாராவது இருக்கீங்களா? யாரு? ஏமா யாராவது இருக்கீங்களா இல்லையா? வெளியே வாங்க. அந்த வரங்க. யாருன்னு பார்த்துட்டு வந்து சட்டுன்னு 2 தோசையை சுடிடி தின்னு போட்டு மாத்திரையை போடணும். அந்த வரேன் இரியா. பரவாயில்ல, அந்த பழனிசாமியை நான் அன்னைக்கு செய்யணும்னு நினைச்சேன். இன்னைக்கு என் பொண்டாட்டி என் மானத்தை காப்பாத்திட்டா. சார். ஏமா இங்க யாருமா சரசு? சரசு சரசு நான் தாங்க. ஓ நீங்க தானே அது? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா, உள்ள வரலாமா? வாங்க சார், வாங்க உள்ள வாங்க. சார் என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஏமா உன் எதிர் வீட்டுல இருக்கிற புஷ்பாவை நீ கொலை முயற்சி செய்ததா உன் மேல புகார் வந்திருக்குமா? ஐயோ நான் அப்படி எதுவும் பண்ணல சார், யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. நீங்க பண்ணலன்னு சொல்றீங்க, ஆனா அந்த அம்மா தலையில காயப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அங்க இருந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் வந்ததுனால தான் இப்போ உங்களை விசாரிக்க வந்திருக்கேன். சார் சார் அவங்க சொல்றது முழுக்க போய் சார், அவங்கள நான் எதுவுமே செய்யல. என்னம்மா நீங்க இப்படி சொல்றீங்க? அந்த அம்மா வாக்குமூலத்துல சரசு தான் என்ன தள்ளி விட்டான்னு சொல்லியிருக்காங்க. அது அவ என் மேல பொய் புகார் கொடுக்குறா சார், எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. சரி யார் உண்மை சொல்றா யார் பொய் சொல்றான்றது நாளைக்கு விசாரணையில தெரிஞ்சிடும். இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு, அதனால தான் உங்களை கூப்பிட்டு விசாரிக்க முடியல. ஆனா நாளைக்கு காலையில 9 மணிக்குள்ள நீங்க ஸ்டேஷன்ல இருக்கணும். சார் நான் எதுவுமே பண்ணல சார், என்ன எதுக்கு சார் விசாரிக்கணும்? ஏமா இப்ப எதுக்காக அழுறீங்க? விசாரிக்க தானே போறோம். சார் அதுக்கு இல்ல சார், என் குடும்பத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு. ஸ்டேஷனுக்குலாம் வர சொன்னா எங்களை பத்தி ஊருக்குள்ள என்ன பேசுவாங்க? ஏமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறவங்களே என்ன தப்பானவங்களா? என்னமா பேசுறீங்க நீங்க? விசாரணைக்கு தான் கூப்பிடுறாங்க, அதுல உங்க மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுட்டா நீங்க பண்ணி வீட்டுக்கு வந்து போறீங்க. இதுல என்ன இருக்கு சார்? அது வந்து இன்னொரு விஷயமா, விசாரணை முடியற வரைக்கும் சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போயிடக்கூடாது. நாளைக்கு நேரத்துக்கு ஸ்டேஷனுக்கு வந்துடணும். சரிங்க சார். கரெக்டா வந்துருங்கம்மா. சரி நான் கிளம்புறேன். போச்சு எல்லாமே போச்சு. என்ன இவ இப்படி பண்ணிட்டா? அவ்வளவுதான், முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. ஏ சரசு, என்னாச்சங்க? யோ என்னடி? யோ அந்த குந்தாணி சும்மா இல்லாம போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாயா? என்னது? ஆமாயா, போச்சு, நான் ஜெயிலுக்கு போறேன். ஐயோ இந்த குண்டு குந்தாணி இப்படி பண்ணுவானு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஏ சரசு அழாதடி. ஏய் யோ இப்ப என்னையா பண்றது? நான் இந்த மாதிரிலாம் நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லையா. உண்மையை சொல்லணும்னா நான் அவளை தள்ளியே விடலையா. என்னடி சொல்ற? ஆமாயா, நான் சும்மா லைட்டா தாயா தள்ளி விட்டேன். அவ எதுக்கு அப்படி போய் விழுந்தான்னு எனக்கு தெரியலையா. என்னடி போலீஸ் வந்துட்டாங்க மாத்தி பேசுறியா? யோ இல்லையா, உண்மையிலே நான் அவ்வளவு வேகமா அவளை தள்ளல. ஐயோ நான் செய்யாத தப்புக்கு போலீஸ்ல பிடிச்சிட்டு போறாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயா அழுவது இருடி, நிதானமா யோசிப்போம். எப்பா ஈஸ்வரா, எந்த ஆபத்து வராம காப்பாத்தி விடுப்பா. எப்பா கைலை நாதனே ஈஸ்வரா, எம்பெருமானே காப்பாத்துப்பா. ஏதோ பவருக்கு வருன்னா இப்ப நான் எந்த தவறும் செய்யலன்றா? பயந்துட்டா போல இருக்கு. புஷ்பா வலி எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லைங்க, மாத்திரை போட்டேன், ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் புஷ்பா இப்படி பண்ற? அன்னைக்கு தானே படிச்சு சொன்னேன், மறுபடியும் இதே மாதிரி ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டீங்களே. பிரபா இருந்ததுனால தான் உனக்கு எதுவுமே கேட்காம அமைதியா இருந்தேன். நான் ஏதாவது கேட்க போய் அவன் கோவப்பட்டு இன்னும் 2 ஏதாவது போய் பண்ணுவான். புள்ள எங்கங்க, என்ன பண்றா? ரொம்ப கோவமா இருக்கிறான். எது வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி இருக்க வேண்டியதானே, அம்மா ஏன் தனியா போனாங்கன்னு கேட்கறான். இப்ப விட்டா போதும், அங்க போய் அவங்க 2 பேர் மண்டியை உடச்சிட்டு வந்துருவான். ஐயோ அப்பலாம் இது பண்ண வேணாம்னு சொல்லுங்க. நான் சொல்லாமல இருப்பேன். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், கண்டிப்பா உங்களை போலீஸ் கூட்டு விசாரிப்பாங்க. அதனால நீ எதுவும் பிரச்சனை பண்ணாதன்னு சொல்லி தான் வச்சிருக்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போறீங்களா? நான் தான் ஹாஸ்பிடல்ல சொல்லிட்டேனுங்க, அவதான் என் மண்டியை உடைச்சானே. என்னதான் நீ ஹாஸ்பிட்டல்ல சொல்லி இருந்தாலும் நம்மளும் போய் நேர்ல பார்த்து சொல்லிட்டு வரணும். அப்பதான் அவங்க சீக்கிரமா ஆக்ஷன் எடுப்பாங்க. எடுக்கணுங்க, கண்டிப்பா எடுக்கணும். அவளை பிடிச்சி ஜெயில போடணும். எவ்வளவு பேச்சு, எவ்வளவு திமிரு அவளுக்கு. அதுக்காக நீ பண்ணது சரின்னு சொல்ல மாட்ட புஷ்பா. அந்த சரசு தான் வாண்டடா வம்பு வளர்க்கறான்னு தெரியுதுல்ல. நீ என்ன பண்ணிருக்கணும்? அந்த இடத்துல இருந்து நம்ம பொண்ணை கூட்டு வீட்டுக்கு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு நீ பேச அவங்க பேசுன்னு மாத்தி பேசி ரோட்லயே அடிச்சுக்கிட்டு இப்படி மண்டியை உடச்சிட்டு வந்து உட்காந்துருக்க. ஏங்க நான் வேணும்னா செஞ்சேன், என்னெல்லாம் பேசினா தெரியுமா நம்ம பொண்ணு? ஆமா அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். இதுக்காக நம்ம பொண்ணை ரோட்ல நிக்க வச்சு பேசினாங்க அவங்க. அது வந்துங்க, அன்னைக்கு மீனுக்காக சண்டை வந்ததுல அன்னையில இருந்து அவகிட்ட நான் பேசுறதே இல்ல. இன்னைக்கு மதியம் குழு காசு கொடுக்க வீட்டுக்கு வந்தா, அப்ப கூட திமிரா என்னென்னமோ பேசிட்டு போனா. அப்ப கூட நான் திரும்ப அவகிட்ட எதுவுமே பேசல. அந்த கோவம் தாங்க அப்படியே லீலா வந்ததும் அவன் மேல எல்லாத்தையும் கொட்டிட்டா. என்னது? ஆமாங்க, என்ன கோவப்படுத்தி பார்த்தா நான் கோவப்படாம அமைதியா இருந்தேன்ல, அதான் லீலாவை திட்டி அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் போய் சண்டை போட்டு என் மண்டையை உடைச்சிட்டா. எதுக்காக தான் இப்படி வம்பு கலையறாங்களோ தெரியல. அதேதாங்க நானும் நினைக்கிறேன். ஒரு நாள் அந்த ஆள் குடிச்சிட்டு வந்து அட்டகாசம் பண்றா, இல்லனா இவ வந்து இந்த மாதிரி ஏதாவது சண்டை போடுறா. இதனால நமக்கும் நம்ம பொண்ணுக்கும் தாங்க பிரச்சனை. அவ பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா, அவளுக்கு ஒண்ணும் இல்ல, நமக்கு தான் அசிங்கம். நான் சொல்லும்போது உனக்கு புரியல, மண்டையில அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் புரியுதா? சரி விடுங்க அத. எங்க பேசாம அந்த ஜாதகம் பார்த்தமே, அந்த பையனுக்கு லீலாவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? என்ன சொல்ற புஷ்பா? அதான் 2-3 பொறுத்த சரியில்லைன்னு சொன்னீங்க. நான் தான் சொன்னேன். இருந்தாலும் அது ஒன்றும் பெரிய பொருத்தலாம் இல்ல, சாதாரண பொருத்ததான். அது பொருந்தனா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என்ன புஷ்பா மாத்தி பேசுற? இப்ப எதுக்கு அவசரப்படுற? ஏங்க இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்றும் சரிப்பட்டு வரல. அந்த சரசு நம்ம கிட்ட வேணுக்குனே சண்டை போடுறா. இதுல ஏதாவது உள்ளர்த்தம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. என்ன உள்ளர்த்தம்? ஏங்க அது வந்து அந்த பையன் இருக்கான்ல ஆகாஷ், அவன் பார்வையே சரியில்லை. நம்ம பொண்ண ஒரு மாதிரியா பாக்குறான். எனக்கு என்னமோ. புஷ்பா என்ன பேசுற நீ? அந்த குடும்பத்தை கூட நம்ம பொண்ணு சேர்த்து வச்சு பேசுற? ஏங்க நான் நம்ம பொண்ணு மேல எந்த தப்புமே சொல்லல. அந்த பையன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு.
அதனாலதான் இந்த சரசு நம்ம கிட்ட இப்படி சண்டைக்கு வரலாம்னு தோணுது. என்ன புஷ்பா, அதனால அவங்களுக்கு என்ன லாபம்? இல்லங்க, இப்படி எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா நம்ம குடும்பத்து மேல இருக்கிற மரியாதையே போயிடும்ல. அதுக்கப்புறம் நம்ம பொண்ணுக்கு நல்ல மாப்பிளையே கிடைக்காது. இத சாக்க வச்ச அந்த பையன் லீலா கிட்ட எதையாவது பேசி நம்ம பொண்ணு அவன் வலையில விழ வச்சுட்டா, அதுக்கப்புறம் இந்த சரசு கால்ல தான் போய் நம்ம விழணும். ஐயோ, செத்தாலும் நான் அப்படி ஒரு காரியத்தை பண்ணவே மாட்டேன். என்ன புஷ்பா, மண்டையில அடிபட்டதும் மண்டை குழம்பிடுச்சா என்ன? ஏதோ பேசுற? ஏங்க, எனக்கு தோணுது நான் சொல்றேன். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. நான் சொன்ன அந்த கவர்மெண்ட் மாப்பிளையே நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். உன் பயத்துக்கு எப்படி விளக்கம் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இப்ப அவசரப்பட வேணாம். முதல்ல இந்த போலீஸ் கேஸ் எல்லாம் முடியட்டும், அப்புறமா பேசிக்கலாம் இதை பத்தி. ஏங்க, கேசி கேஸ் எல்லாம் அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். அந்த பையன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நம்ம பொண்ணை பார்க்க வர சொல்லுங்க. ஏண்டி, எதுக்கு இப்படி அவசரப்படுற? அந்த பையனை பத்தி விசாரிக்க வேணாமா? அதெல்லாம் நான் விசாரிச்சிட்டேன். நல்ல குடும்பம், வசதியா இருக்கு. அந்த பையன் வேற கவர்மெண்ட் வேலை செய்றா. இதுக்கு மேல என்ன விசாரிக்க வேண்டியது இருக்கு? நீங்க நாளைக்கே ஃபோன் பண்ணி பேசி ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம பொண்ணை பார்க்க வர சொல்லுங்க. அவங்க வேற யாராவது பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டு போறாங்க. சரி சரி, பண்றேன். விடிஞ்சதும் பண்ணட்டுமா இல்ல இப்பவே பண்ணட்டுமா? என்னங்க நீங்க, அதெல்லாம் விடிஞ்சது ஒரு 6-7 மணிக்குள்ள பண்ணிடுங்க. சரி பண்றேன். அப்புறம் ஏங்க, என்ன? இந்த சம்பந்த விஷயத்தை பத்திலாம் லீலா கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. ஏன், அவளதானே கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம், அவகிட்ட சொல்லாம எப்படி? அதெல்லாம் நான் அவகிட்ட பக்கமா எடுத்து சொல்லிக்கிறேன். நீங்க எதுவும் சொல்ல வேணாம். அப்புறம் 2 நாளைக்கு வேலைக்கு போவேன்னு சொல்லிடுங்க. பொண்ணெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் போய்க்கலாம். ஏன், அதையும் நீயே சொல்லிட வேண்டியதானே? ஏங்க, அது எனக்கு தெரியாதா? நான் சொன்னா என்னமா நினைப்பா? நீங்க சொல்லுங்க, அதான் கரெக்டா இருக்கும். எனக்கு ஒன்னும் புரியல புஷ்பா. நீ என்னென்னமோ பண்ற, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு ஒன்னும் தெரியல. எல்லாம் நன்மையில தான் முடியும். நான் லீலாவோட நல்லதுக்காக தான் இதெல்லாம் செய்யறேன்.